கடந்த கால காங்கிரஸ் ஆட்சி மாதிரி அறிக்கை வாயிலாக பாகிஸ்தான் இடத்துல இது நியாயமா, இது நேர்மையா, இப்படி தாக்கி இருக்கலாமா என்று அறிக்கைக்கு நாங்கள் சொல்லல, அடிச்சு பதிலடி கொடுத்துருக்கிறோம். இப்படி செய்ததை வரவேற்று இருக்கணும். எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியா இருக்கட்டும், திரு ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், வரவேற்று இருக்கணும். ஆனால் நாட்டுப்பற்று இல்லாத பிரிவினைவாதத்தை பேசக்கூடிய இந்த அயோக்கியர்கள் எல்லாம் என்ன பேசுறாங்க? பாராளுமன்றத்தில் இவருடைய கட்சியினர் என்ன பேசுறாங்க? அறிவுகட்ட ராசா என்கிற பாராளுமன்றத்தின் படுமோசமான உறுப்பினர் என்று இன்றைக்கு எல்லாருமே பேசக்கூடிய அளவுக்கு இருக்கிற இந்த திமுகவுடைய உறுப்பினர் ராசா சொல்றாரு, இங்க உளவுத்துறை இல்லையா, இங்க இல்லையா, இங்க ராணுவம் கிடையாதா? ஜேடி வான்சன் நம்ம அமெரிக்காவுடைய துணை அதிபர் வந்து சொல்லுகிறார், இங்க வந்து தாக்குதல் நடத்த போறாங்க பாகிஸ்தான் அப்படின்னு. அப்படி கேட்டுட்டு பிரதமர் என்ன சொல்லுகிறார்? நாங்கள் அதற்கான விலையை பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாகிஸ்தானை தாக்கு போகிறது அப்படின்னு அமெரிக்கா தான் பாரதத்துக்கு சொல்லணுமா அப்படின்னு பைத்தியக்காரத்தனமா கேட்கிறாரு. ஒரு துணை அதிபர் அப்படி பேசுனா நாங்க உள்வாங்கிக் கொள்வோமே தவிர நாங்கள் எங்கே எப்பொழுது யாரை எந்த இடத்தில் தாக்க போகிறோம்னு அமெரிக்க துணை அதிபருக்கு சொல்வதற்கு இதன காங்கிரஸ் ஆட்சியா?